டாக்ஸிக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. கேஜிஎஃப் ரிலீஸ் ஆகி 4 வருஷத்துக்கு அப்புறம் யஷ் சார் நடிக்கிற முதல் படம் டாக்ஸிக். இந்த படத்தோட கதை 1947 கோவா பேக்ராப்ல நடக்கிற மாதிரி ஒரு சீன் தான் படத்துல ஃபர்ஸ்ட் சீனாவே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அப்பா அம்மாவை இழந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கேரக்டர்ல நயன்தாரா மேம் பண்ணியிருப்பாங்க. தம்பியை எப்படி இந்த சமூகத்தை தாண்டி, இந்த சமூகத்துல அந்த டைம்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த டைம்ல இருக்கக்கூடிய வறுமையை தாண்டி தம்பி எப்படி வளர்த்துறாங்க, அந்த தம்பி கேரக்டர்ல தான் யஷ் சார் பண்ணியிருப்பாரு. இவங்க 2 பேரும் அந்த சூழ்நிலையில வளர்ந்து எப்படி ஒரு மிகப்பெரிய டானா மாறுறாங்க. டானா மாறினதுக்கு அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அவங்க இருக்கிற குட்டி குட்டி வில்லன்ஸோட ஏற்படக்கூடிய டீல்ஸ், அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். என் சிட்டிக்கு வந்து என் ஃபேமிலி மேலேயே கை வைக்கிறேன். தான் ஒரு கேங்ஸ்டரா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அக்காவோட ஆசையான இந்த இடத்தையே நீதான் ராஜாவா இருக்கணும், நீதான் என் ஆசை என்ன தெரியுமா ராயா, இந்த சிட்டியை நீதான் ஆளணும். அவங்க அக்கா ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைய நிறைவேற்றினாரா இல்லையா, அந்த ஆசையை நிறைவேற்றுற பேரல் அதாவது அதே டைம்ல இங்கிலீஷ் வரல, அதே டைம்ல அவரு காதல்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த அழகின் அம்சம் நீதான் பெண்ணே, அது மூலமா ஒரு விஷயம் உண்டாகி பின்னாடி வந்து அவர் எப்படி ரிவெஞ்ச் எடுத்தது. இந்த படத்துல அவர் ஒரு விமனேஸ்வரன் ட்ரக் யூஸ் பண்றவர், தென் ட்ரிங்க் அடிக்டர் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி ஃபேஸ் பண்றாரு, அதுக்கப்புறம் எப்படி இவர் அந்த இடத்த பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத நோக்கி இந்த கதை மூவ் ஆகுது. இந்த படத்துல இருக்கிற எல்லாத்த காட்டிலுமே எஸ் சார் ராக்கிங் ஸ்டார் சூப்பராகவே அவரோட டெரிஃபிக்கான பர்ஃபார்மன்ஸ். கேரக்டர் ஒரு அன்பீட்டபிள் பீஸ்ட். அந்த அன்பீட்டபிள் பீஸ்ட் கேரக்டர் தாங்கும் போதே ஒரு வெயிட் தெரியும். அந்த வெயிட் அப்படியே அசால்ட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், இன்னொரு கெட்டப்ல எஸ் சார் வருவாரு. அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருக்கிற ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸ், ஹாலிவுட்க்கு ஈக்குவலான ஒரு விஷுவல்ஸா இருக்கட்டும், அந்த சவுண்ட் மிக்சிங் டீம் சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் டெக்னிக்கலா பயங்கரமான ஸ்ட்ராங், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த படம் சவுண்டாகவும் சரிட்டு, விஷுவலாகவும் சரிட்டு, மியூசிக் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்கும்போது கொஞ்சம் சில பேர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குனாங்க, பட் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல கிளைமேக்ஸ் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த ட்விஸ்ட் பார்க்கும்போது அது கிளைமேக்ஸ்லையும் சரி, இன்டர்வல்லையும் சரி, இன்டர்வல்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வரும். ஆனா இன்டர்வல் சீனுக்கு முன்னாடியே நீங்க பார்த்துட்டீங்கன்னா அந்த ட்விஸ்ட் உங்களுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிடும். ஸோ சின்ன ட்விஸ்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் மொத்த படமுமே வேற பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபீல் ஆகும். மொத்த ஒரு படமே வந்து பாத்தீங்கன்னா வேற பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபீல் ஆகும். வேற ஸ்டோரியா ஆர்ட் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இல்ல பார்க்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க. வயலன்ஸ் தேடி ராக்கி சார் போறாரா, சாரி வயலன்ஸ் தேடி எஸ் சார் போறாரா, இல்ல எஸ் சார் தேடி வயலன்ஸ் வருதான்னு தெரியல. டூ மச் ஆஃப் வயலன்ஸ் இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பயங்கரமா தூக்கிருப்பாங்க, செகண்ட் பார்ட்ல அள்ளி கொட்டிருப்பாங்க வயலன்ஸ். இந்த படம் ஒரு 18+. இதுக்கு மேல நம்ம ஸ்டோரியை வெளியே சொன்னா அது கொஞ்சம் ரிவீல் மாதிரின்னு நினைக்கிறேன். அதனால இந்த படம் பயங்கரமா 18+, 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் தான் பார்க்கணும். உங்களுக்கு வயலன்ஸ் பயங்கரமா பிடிக்கும், நான் ஸ்டோரியை பெருசா நோட்டீஸ் பண்ணாம நான் வயலன்ஸ் பயங்கரமா லைக் பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க.